ஒரு மனிதனுடைய சுய ஜாதகத்துல இங்க வலிமையா ஒரு எந்த கிரகம் இருக்கணும் அப்படின்னா, சில பிரபஞ்சத்தினுடைய உன்னத புரிதல் அற்ற அடிமுட்டாள் ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க, 12 பாவங்களிலும் இருக்கவே கூடாத ஒரு கிரகம் அப்படின்னா சனிம்பாங்க. 12 பாவங்களிலும் இருக்கவே கூடாத ஒரு கிரகம் சனி அப்படின்னா இங்க நீ உயிர் வாழவே முடியாது. ஒரு சுவர் இருந்தால் மட்டுமே தான் சித்திரம் வரைய முடியும். சரிங்களா? இதற்கு அடுத்தது ஒரு பாவகிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய். அப்போ ஒரு செவ்வாய் ஏன் இங்கே வலுக்க வேண்டும் சனிக்கு அடுத்தது அப்படின்னா, உடல் காரகத்தை சொல்லக்கூடியது இங்கே செவ்வாய் தான். சரிங்களா? சனி உயிர் காரகத்தை சொல்லக்கூடியது, செவ்வாய் உடல் காரகத்தை சொல்லக்கூடியது. ஒருத்தருக்கு உயிர் இருக்கு, ஆனா என்ன இல்லை அப்படின்னா உடல் அளவில் எந்த அசைவுகளும் இல்லை அப்படின்னா அந்த உயிர் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்போ இங்கே சனியும் வலுத்திருக்க வேண்டும், உயிர் காரகனான சனியும் வலுத்திருக்க வேண்டும். அந்த உயிரை வைத்து உச்சம் பெறுகின்ற, இதனால தான் சனியினுடைய மகரத்துல இங்க செவ்வாய் போய் உச்சமாகிறார். நிறைய உன்னதமான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். மூல நூல்களில் எங்கேயாவது ஏன் அப்படின்னு சொல்லி காரணம் இருக்கான்னு கேளுங்க, இல்லை. சரிங்களா? இப்போ அப்போ செவ்வாயோட வீட்டில் ஏன் சனியாக நீச்சமாகிறார் அப்படின்னா, உடலிலிருந்து தான் உயிர் பிரிய முடியும். சரிங்களா? நீங்கள் கெட்டி வச்ச வீட்டிலேருந்து பிரிய முடியாது. அப்போ நம்மளுடைய உடலில் இருந்து தான் உயிர் பிரிய வேண்டும் என்பதால் தான் செவ்வாயினுடைய மேசத்தில் உயிர்காரங்களான சனி என்பவர் இங்கே நீச்சமாகிறார். சரி, அப்போ ஒருவனுடைய ஜாதகத்தில் இங்கே வலுக்க வேண்டிய 2 கிரகங்கள் அப்படிங்கிறது இங்கே சனியும் செவ்வாயும் தான். அந்த சனி இங்கே வலுத்தால் மட்டுமே தான் அவருக்கு ஆயுள் என்பது அங்கே இருக்கும். போல இங்கே செவ்வாயும் வலுத்திருந்தால் மட்டுமே தான் அந்த ஆயுளை வைத்து இங்கே உடல் செயல்படுகின்ற உடல் இயக்கம் நன்றாக இருக்கும். இந்த 2ம் வலுத்திருந்தால் மட்டுமே தான் சுக்கிரன் கொடுக்கக்கூடிய காமத்தை அந்த உடலும் உயிரும் சேர்ந்து அனுபவிக்க முடியும். அனுபவித்து இன்னொரு உயிரை உற்பத்தி செய்ய முடியும். இந்த சுக்கிரனுடைய காரகத்தை போன்றுதான் மற்ற அனைத்து கிரகங்களுடைய காரகங்களும் இந்த சனியும் செவ்வாயும் வலுவாக, உயிரும் உடலும் வலுவாக இருந்தால் மட்டுமே தான் மற்ற அனைத்தும் அவர்களுக்கு ஈடுபடும். சரிங்களா? அதனால இந்த சனி செவ்வாய் தான் டாப் மோஸ்ட் ஆனவங்க. சனி ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் ஆனவர். சனி தான் சுவர் இருந்தால் மட்டுமே தான் சித்திரம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு உண்மைக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது சுய ஜாதகத்துல சனி இங்க வளர்த்திருக்க வேண்டும் முதன்மையா. அதற்கு ஈக்குவலா 2வது படியா பார்க்கும்போது செவ்வாய் வளர்த்திருக்க வேண்டும்.